ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோங்க. அதாவது சுய சான்றிதழின் அடிப்படையில் கட்டிட அனுமதி வழங்குவதற்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில என்னென்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க அதை பத்தின தகவல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அதற்கான ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் அதில் கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. எது எதுக்கெல்லாம் கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸோ பில்டிங்கினுடைய அளவெல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற தகவல் வந்து இருக்கு. ஸோ எந்தெந்த நிலத்துக்கெல்லாம் நீங்கள் அந்த அப்ரூவல் வாங்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே இந்த வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதுதான் அந்த அரசாணை 18/7/2024 ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாணை, இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்த தேதி 22/7/2024 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. ஸோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாங்க. இப்போ இந்த திட்டத்திற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா முதல்ல பார்த்துடலாம். நீங்க வீடு கட்டுவதற்கு மட்டும்தான் செல்ஃப் சர்டிஃபிகேட் மூலமா சுய சான்றிதழின் அடிப்படையில் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்க முடியும். இப்போ நீங்க ஒரு கடை கட்டுறீங்க, இல்லை பிசினஸ்க்காக ஒரு ஃபேக்டரி, சின்னதாக குட்டியாக ஒரு ஃபேக்டரி கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இது வந்து நாட் அப்ளிகபிள். ஒன்லி குடியிருப்புக்காக மட்டும்தான் இது அப்ளிகபிள். அதுக்கு மட்டும் தான் நீங்க அப்ரூவல் வாங்க முடியும். இப்போ யார் வந்து அப்ளிகண்ட்டோ அவங்களுடைய பேர்ல தான் அந்த நிலம் இருக்கணும். ஸோ வீடு கட்ட போகிற அந்த நிலம் யார் இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பேரில் வந்து இருக்கணும். ஸோ அவங்களுடைய பேரில் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கணும். பட்டா, சிட்டா, நில உரிமைக்கான ஆவணங்கள், பத்திர காப்பி எல்லாமே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் அந்த நிலத்தை வந்து நீங்கள் குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது அந்த நிலம் வந்து உங்கள் பேரில் பவர் பத்திரம் போட்டு வச்சிருக்கிறாங்க, பவரா பட்டர்னி ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எய்தர் புதுசாக வீடு கட்டுறதுக்கும் அப்ரூவல் வாங்கலாம், அல்லது ரீகன்ஸ்ட்ரக்ஷன், குட்டியாக ஒரு வீடு இருக்குது அதை நாங்கள் மாடிஃபை பண்ணி 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் பெருசாக வந்து கட்ட போகிறோம் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஸோ அதிகபட்சமாக அந்த மனையினுடைய அளவு வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கணும். 2500 ஸ்கொயர் ஃபீட் தாண்டி இருக்கக்கூடாது. பில்டிங்கினுடைய சதுரடி வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 சதுரடி தான் இருக்கணும். அது வந்து நீங்கள் எத்தனை ஃப்ளோர் கட்டுறீங்கன்னா அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ அதுக்கு மேலே வந்து ஹைட் ஏற்ற முடியாது. மொத்தமாகவே டோட்டல் ஹைட் வந்து அந்த பில்டிங்கினுடைய டோட்டல் ஹைட் வந்து 7 மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 2 வீடு கட்டிக்கலாம் இந்த மனைக்குள்ளார. இந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 வீடு வந்து கட்டிக்கலாம். அந்த 2 வீட்டினுடைய சதுரடி அளவுகளும் வந்து 3500 சதுரடிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ மட்டும்தான் இந்த செல்ஃப் சர்டிஃபிகேட் ஸ்கீம் மூலமாக அப்ரூவல் வந்து வாங்க முடியும். ஓகே, அடுத்ததா அந்த வீடு கட்ட போகிற அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு லே அவுட்டாக இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாங்க. அதாவது அப்ரூவ் லேஅவுட் அப்படின்னா இப்போ டிடிசிபி அப்ரூவ்டாக இருக்கணும், அல்லது சிஎம்டி அப்ரூவ்டாக இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணப்பட்ட லேஅவுட்டாக வந்து இருக்கணும். பஞ்சாயத்து அப்ரூவ்டாக கூட இருக்கலாம், பட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணப்பட்ட லேஅவுட்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நத்தம் நிலம், இப்போ 20/10/2016 முன்னாடி நீங்கள் குடியிருப்புக்காக ஒரு நத்தம் நிலத்தில் குடியிருந்திருக்கீங்க, அதுக்கான பட்டா காப்பி எல்லாமே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம டிடிசிபி அப்ரூவ்லாம் கிடையாது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்களும் வந்து எலிஜிபிள் தான். ஸோ 2010/2016 முன்னாடி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் டிடிசிபி அப்ரூவல் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விவசாய நிலத்தில் போயிட்டு நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா அது வந்து நான் அப்ளிகபிலிட்டி. ஸோ நீங்கள் பில்டிங்காக அப்ரூவல் வாங்கக்கூடிய அந்த நிலம் வந்து குடியிருப்பு பகுதிக்கான நிலமாக வந்து இருக்கணும். ஸோ அதை தவிர வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரோட்டு மேலே வந்து அந்த நிலம் இருக்குது அப்படின்னாலும் அப்ளிகபிள் கிடையாது, ஸ்ட்ரீட்டில் வருது அப்படின்னாலும் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அசாடஸ் இடமா இருக்குது அப்படின்னாலும் அப்ளிகபிள் கிடையாது. நான் அர்பன் அப்படின்னா அது வந்து அந்த நிலம் குடியிருப்புக்கான இடம் கிடையாது அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்ததாக இருக்கும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமாக அப்ரூவல் தர மாட்டாங்க. ஓகே, அடுத்தபடியாக ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. கட்டாயம் இது எல்லாரும் பாருங்கள். ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை, நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ வந்து போடுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைட் ஃபோட்டோகிராஃப். அந்த நிலம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மனையினுடைய ஃபோட்டோகிராஃப் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. தெளிவாக ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் செல்ஃப் அட்டஸ்டட் ரெஜிஸ்டர்ட் சேல் டி டாக்குமெண்ட் டு ப்ரூவ் ஓனர்ஷிப். அதாவது ஒரு நிலத்துக்கு நான் தான் ஓனர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் எது? பத்திரம். ஸோ அந்த பத்திரம், விற்பனை பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பத்திர காப்பி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் சைன் பண்ணி வச்சிருக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க செல்ஃப் அட்டஸ்டட் ரெஜிஸ்டர்ட் சேல்டி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, செல்ஃப் அட்டஸ்டட் பட்டா ஆர் டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர் இன் ஃபேவர் ஆஃப் ஓனர்.
அந்த நிலத்திற்கான பட்டா காப்பியும் வேணும். அதில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டட் தான் சொல்லியிருக்கிறாங்க. அல்லது இப்போ அர்பன் ஏரியா அப்படின்னா டிஎஸ்எல்ஆர் காப்பி வந்து இருக்கணும், டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர். ஸோ அந்த டிஎஸ்எல்ஆர் காப்பியை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் வந்து சைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக செல்ஃப் அட்டஸ்டட் அப்ரூவ்ட் லேஅவுட். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டிடிசிபி அப்ரூவ் பண்ணப்பட்ட இடமா இருக்கணும். அப்ரூவ்ட் சப்டிவிஷன் பிளான் ஏதோ டாக்குமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ல நீங்கள் கீழே சைன் பண்ணியிருக்கணும். எஃப்எம்பி மேப் வந்து இருக்கணும், அதுலேயும் கீழே வந்து சைன் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக பாருங்க, பில்டிங் பிளான் அலாங் வித் சைட் பிளான் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கீ பிளான். இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து பில்டிங் கட்ட போறீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து பில்டிங் பிளான் வந்து போடணும். அந்த பில்டிங் பிளானை 2 A4 ஷீட்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அந்த இன்ஜினியருக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்ட போறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற கட்டட பொறியாளர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் இந்த ஸ்கீமுக்கு வந்து செல்ஃப் சர்டிஃபிகேட் மூலமாக அப்ளை பண்ண போகிறேன், இதுக்கு எனக்கு பில்டிங் பிளான் போட்டு கொடுங்கன்னா அவங்களே அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே பார்த்து பில்டிங் பிளான் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பில்டிங் பிளான் வந்து 2 A4 ஷீட்டில் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் A4 ஷீட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. சைட் அண்ட் பில்டிங் பிளான், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானு அலாங் வித் ஏரியா ஸ்டேட்மெண்ட்டு, ஜாயினரி டீட்டெயில்ஸ் இன் 1 ஷீட். ஸோ இதெல்லாமே ஒரு ஷீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா டெரஸ் ஃப்ளோர் பிளான், கீ பிளான், செக்ஷன், எலிவேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாமே இன்னொரு ஷீட்டில் வந்து இருக்கணும். ஸோ இது நீங்கள் அவ்வளோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க தேவையில்லை, அந்த இன்ஜினியருக்கே வந்து தெரியும். ஸோ அவங்களே பார்த்து எல்லாமே இந்த கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி அவங்களே ஒரு பிளான் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பிளான் காப்பியில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் வந்து பண்ணி வச்சுருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. அடுத்தபடியாக டிக்ளரேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். த அப்ளிகன்ட் ஷால் சர்டிஃபை த ட்ரூனஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய தகவல் எல்லாமே ட்ரூனஸ், அதாவது உண்மையாக தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது, பட் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்ஜினியருக்கே வந்து தெரியும் இந்த பேராமீட்டர்லாம் வந்து கவர் பண்ணணும்னா அதான் வந்து கொடுத்துருக்காங்க. பிளானிங் பேராமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் பில்டிங் ரூல்ஸ் ஃபார் செல்ஃப் சர்டிஃபைடு பில்டிங்ஸ். ஸோ அதற்கான பிளானிங் பேராமீட்டர், பில்டிங் ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே அந்த பிளானில் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகாது. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃப் சர்டிஃபைட் பில்டிங் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் வந்து கிடையாது. ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் அப்படின்னா பரிசீலனை கட்டணம், அதுல இருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து கட்ட தேவையில்லை. அப்போ வேற என்னென்ன ஃபீஸ் நம்ம கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிம கட்டணம், சாலை கட்டணம், அதே மாதிரி உள்ளாட்சி கட்டணம், தென் பில்டிங் கட்டும் போது தொழிலாளர் யூஸ் பண்ணி தான் நம்ம பில்டிங் கட்ட போகிறோம். ஸோ அவங்களுக்கான தொழிலாளர் வாரிய கட்டணம், ஸோ இதெல்லாம் நம்ம செலுத்தி இருக்கணும். இந்த கட்டணம் மட்டும் தான் நம்ம செலுத்தி இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அந்த ஃபீஸ் எல்லாமே பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே வித்தின் செகண்டில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பாக டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க அந்த அப்ரூவல் காப்பியை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஆத்தரைசேஷன் வந்து இருக்குது. ஸோ அவங்க எப்படி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு 100 அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் 10% ரேண்டமாக எடுப்பாங்க. ஸோ 100 அப்ளிகேஷனில் 10 அப்ளிகேஷன் எடுத்து வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எல்லாம் ஓகே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெரிஃபை பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அகைன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்ததாக பாருங்கள், இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இப்போ காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து அவங்களுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது. எப்போ வேணாலும் உங்களுடைய அந்த பில்டிங் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தவறான ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் 2 கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு பதிலாக செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி கட்டிட்டு போயிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை டோட்டலாகவே கேன்சல் பண்ணிடுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோர் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு டைம் லைன் கொடுத்துருவாங்க. அதுக்கான ஃப்ளோர் அடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃப்ளோர் கட்டணத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலிடிட்டி ஆஃப் பர்மிஷன் ரினியூவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அப்ரூவ் பண்ண தேதியிலேருந்து 5 வருஷத்துக்குள்ளார நீங்கள் பில்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரசாணைக்கான பிடிஎஃப் லிங்க்கு நான் என்னுடைய டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் டைரெக்டாக அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அரசாணை நீங்களும் ஒரு தடவை பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் என் சைடில் இருந்து ஒரு நண்பருக்கு வந்து அந்த மாதிரி அப்ரூவல் வேணும்னு கேட்டிருக்காரு. ஸோ அவரோட அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒன்ஸ் அந்த டாக்குமெண்ட் வந்தோன்னே நான் ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.